என் எஜமானின் நாய். என் எஜமானை விட என்னை அதிகம் பயம் கொள்ள செய்வது அவர் வீட்டு நாயே. ஐயோ, அதை நாய் என்றால் எனக்கு விழும் கெட்ட வார்த்தை. நான் தரையில் அமர்கையில் அது ஒய்யாரமாய் சோபாவில். எப்பொழுதும் அது தட்டில் மாமிசமும் புதிய சோறும். எல்லா வேலையும் முடித்தவுடன் அந்த நாயை குளிப்பாட்டி அதன் மலத்தை சுத்தம் செய்கையில் என் மனதுக்குள் வெறி பிடிக்கும். என் பிள்ளை காய்ச்சல் வந்து 1 வாரம் ஜிஹெச்சில் கிடைக்கிறான். அந்த நாயோ சாவின் விளிம்பில் வரை சென்று பலாயிரத்தில் பிழைத்து கொண்டது. கோபத்தில் ஒரு தெருநாயை கல்லால் அடித்தேன். பாவம், அதுவும் என் போல் வழியில் துடித்தது. 2வது, நானும் என் மகனும். எனக்கு மகன் பிறந்திருப்பதாக செவிலியர் துணி விலக்கி ஆண்குறியை காட்டினார். உலகில் மொத்த வெற்றியும் அடைந்துவிட்டதாக உறவினர்கள் வாழ்த்தினார்கள். வரவேற்பு அறையில் இருந்து வருபவர்களிடம் ஏதோ ராஜதோரணை ஆண் பிள்ளையை கண்டவுடன். நான் முதலில் மகனிடம் கூறிய 3 வார்த்தைகள்: மகனே, ஆணாக பிறந்ததால் மட்டும் அழகில்லை. ஆணாக பிறந்ததால் மட்டும் உலகில் வெற்றி பெற முடியாது. ஆணாக பிறந்ததால் மட்டும் எந்த உயரமும் கிடையாது. உனக்கு ஒரே ஒரு அறிவுரை: 1. எந்த பெண்ணையும் உன் தாய் வயிற்றில் பிறந்த ஆண்குறியால் அடக்கிவிடாதே. நன்றி. பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.